அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணிகன். இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது பொறுமை விவரிக்கக்கூடிய விதமான ஒரு குட்டி கதை. அந்த வகையில் ஒரு மிக பிரபலமான ஒரு நிறுவனத்துல இருந்து தாமஸ் அல்வா எடிசனை சந்திச்சு அவங்களோட நிறுவனத்திற்கு ஒரு இயந்திரம் தேவைப்படுவதாகவும் அந்த இயந்திரத்தினுடைய தேவைப்பாடு என்ன என்றதையும் தாமஸ் அல்வா எடிசன் சொல்லிட்டு இந்த இயந்திரம் எப்ப கிடைக்கும் என்றதை சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ அண்டையில இருந்து ஒரு 10 நாளுக்குள்ள அந்த இயந்திரத்தை வடிவமைச்ச தாமஸ் அல்வா எடிசனுக்கு ஒரே குழப்பம், இந்த இயந்திரத்திற்கு எவ்வளவு விலை அறவிடுவதுன்னு சொல்லி. அப்போ அவருடைய மனைவியும் அவரும் கலந்தாலோசித்து 25,000 வாங்கலாம் என்று சொல்லி அவருடைய மனைவி சொல்றான். ஆனா அப்படி இல்லை, இது 25,000 இல்லை, அதை விட குறைவாகத்தான் இருக்கும், நம்ம அதிகமா சொல்லி வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தாமஸ் அல்வா எடிசன் சொல்றாரு. என்ன செய்கிறது என்று தெரியாம அவங்க யோசிச்சு கொண்டே இருக்கக்குள்ள அந்த நிறுவனத்துல இருந்த ஒரு அதிகாரி அவங்களோட வீட்டுக்கு வந்து அந்த இயந்திரத்தை முழுதா பார்த்து செக் பண்ணி பார்க்குற. அவருக்கு ஒரே அதிர்ச்சி, 10 நாளுக்குள்ள நீங்க எப்படி இந்த இயந்திரத்தை செஞ்சு முடிச்சீங்க என்று சொல்லி. அப்போ அவர் கேட்கிறாரு, இந்த இயந்திரத்துக்கு என்ன விலை என்று சொல்லி. அவங்க 2 பேருமே இருந்து ஆளாளை பார்த்து முடிச்சுறாங்க. என்ன விலை சொல்லலாம் என்று தெரியாமல் பொறுமை காக்குறாங்க. அவரே ஏதாவது சொல்லுவாரு, அவரே ஏதாவது ஒரு விலை, அந்த நிறுவனரே ஏதாவது ஒரு விலையை சொல்லி நமக்கு தருவார், அது லாபமா இருந்தா வாங்கி கொள்வோம் என்று சொல்ற ஒரு நோக்கத்துல அவங்க இருக்கிறாங்க. அவருக்கு நிறுவனத்திலிருந்து இருந்து ஒரு கோல் வருது. அவரை கதைச்சிட்டு அவருக்கு அவசரமாக ஏதோ வேலை இருப்பதாகவும் இந்த காசோலையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு தொகை பணத்தை எழுதி அவர்களிடம் கொடுத்து விட்டு மீதி பணம் எவ்வளவு என்று சொல்லி அனுப்புங்கள், நாங்கள் உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறோம் என்று சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். அந்த காசோலையை பார்த்த தாமஸ் அல்வா எடிசனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அவர்கள் எதிர்பாராத அளவு தொகை அதில் இருந்தது. அந்த தொகை $100,000 இருந்தது. ஆனால் அவர்கள் வாங்க எத்தனித்தது $25,000. அதுவும் அதிகம் என்று எண்ணிய தாமஸ் அல்வா எடிசனுக்கு கிடைத்த பரிசு $100,000. இது அவருடைய பொறுமைக்கும் அவருடைய திறமைக்கும் கிடைத்த பரிசாக அந்த இடத்தில் பார்க்கப்படுகின்றது. எனவே உங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சந்தர்ப்பம் வருமானால், என்ன முடிவெடுப்பது என்று தெரியாத ஒரு சந்தர்ப்பம் வருமானால் சற்று பொறுமை காத்து பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விளைவு, வறுவிளைவு உங்களை வந்து சேரும் என்பதற்கு